ஜப்பானில் மாற்றுத்திறனாளிகள் காப்பகத்தில் 19 ஊனமுற்றவர்களை ஒரு ஆசாமி கத்தியால் கொடூரமாக குத்திக் கொன்றான். ஜப்பான் தலைநகர் டோக்கியோ அருகே உள்ள சக்கமிகராவில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் காப்பகத்தில் உள்ளூர் நேரப்படி செவ்வாயன்று அதிகாலை ஒரு ஆசாமி புகுந்தான். 26 வயது நிரம்பிய அந்த வாலிபர் அங்கிருந்தவர்களை கண்மூடித்தனமாக கத்தியால் சரமாரியாக குத்தினார். இதில் 19 ஊனமுற்றவர்கள் பலியாயினர். 26 பேர் பலத்த கத்திக்குத்து காயங்களுடன் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 10க்கும் மேற்பட்டோரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய அந்த ஆசாமி போலீசில் சரணடைந்தார். சதோஷி யூமாட்சு என்ற அந்த ஆசாமி காப்பகத்தில் வேலை பார்த்துள்ளான். வேலையிலிருந்து நீக்கப்பட்டதால் இந்த வெறிச்செயலில் ஈடுபட்டதாக அவன் வாக்குமூலம் அளித்துள்ளான். ஜப்பான் வரலாற்றில் மிக மோசமான கத்திக்குத்து சம்பவம் என இது வர்ணிக்கப்படுகிறது.